لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العليم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال الله أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العليم قال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக வேண்டும். அவனுடைய அன்பும் கருணையும் நம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் நல்லோர்கள் இமாம்கள் மூமினான ஆண் பெண் அனைவர் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்த அடிப்படையில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்து கொள்ள அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நின்று நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேலாக பின்பற்ற வேண்டும் என்பதை அறிந்து வைத்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறையை எந்த அளவுக்கு பின்பற்றி வாழ்கின்றார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்விலிருந்தே எடை போட்டு பார்த்து கொள்ள முடியும். நபிகள் நாயகத்தை பற்றி யாராவது ஒருவர் தவறாக பேசிவிட்டால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் கொந்தளிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய போராட்டங்களை எதிர்ப்புகளை எல்லாம் நாம் மக்களிடத்தில் காட்டுகின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் பெருமானாரை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்ட இந்த இஸ்லாமிய சமுதாயம் எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் நபிகளாருடைய அந்த வாழ்க்கையை பிரதிபலிக்கின்றார்கள் என்று நீங்கள் பார்த்தால் 100%க்கு 10% கூட கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நபிகளாரை பின்பற்றுவதிலே இந்த இஸ்லாமிய சமுதாயம் பின்தங்கி இருப்பதை பார்க்கின்றோம். நபிகள் நாயகத்தை பற்றி அறிந்து வைத்திருக்காத மாற்று மத மக்கள் கூட சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பிரதிபலிப்பதை நாம் அன்றாடம் பார்த்து வருகின்றோம். உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பிரார்த்தனைகள். நபிகள் பெருமானார் எந்த அளவுக்கு துவாக்களை பற்றி பாவ மன்னிப்பை பற்றி இந்த சமூகத்தில் எடுத்து சொன்னார்களோ, தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி காட்டினார்களோ, அது நம்மிடத்தில் இன்றைக்கு எந்த அளவு இருக்கின்றது என்பதை நாம் உரசி பார்த்தாலே நாம் எந்த அளவுக்கு நபிகளாரை பின்பற்றுகின்றோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இந்த ஏகத்துவ கொள்கை இந்த இந்தியாவிலே தமிழகத்தில் வந்ததற்கு பிறகு கூட்டு பிரார்த்தனைகளை அல்லாஹ்வுடைய தூதர் செய்ததில்லை என்ற அந்த செய்தியை மக்கள் மத்தியில் நாம் சொன்னோம். நபிகள் பெருமானார் தன்னுடைய 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை கூட சஹாபாக்கள் ஆமீன் சொல்ல நபிகள் பெருமானார் துவா பிரார்த்தனை புரிந்தார்கள் என்று ஹதீஸ்களிலே இல்லை என்று சொன்னமே தவிர நபிகளார் பிரார்த்தனை செய்ததே கிடையாது என்று சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பிரார்த்தனைகள் முக்கியத்துவம் பெறுகின்றது? பிரார்த்தனைகளை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்ல வருகின்றது? நபிகளார் துவாக்களை பற்றி எப்படி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள்? ஹதீஸ்களை புரட்டி பார்த்தால் தெரியும்.
ஒவ்வொருவரும் நாம் துவாக்களை கற்று வைத்திருக்கின்றோம். பள்ளிவாசலுக்குள் நுழையக்கூடிய துவாவை தெரிந்து வைத்திருக்கின்றோம். பள்ளியை விட்டு வெளியே சென்றால் ஓதக்கூடிய பிரார்த்தனை தெரியும். நாம் உணவருந்தும் பொழுது, பானங்களை குடிக்கும் பொழுது எந்த துவாவை ஓதி பருக வேண்டும், அருந்த வேண்டும் என்றதை முதற்கொண்டு எல்லாத்தையும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய சமூகம். அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகின்றோமா? நபிகள் பெருமானார் சொன்னாங்க, அத்துவாவு ஹுவல் இபாதா. நாம் எதை வணக்கம் என்று எடுத்து வைத்திருக்கின்றோம்? அல்லாஹ்வை தொழக்கூடிய தொழுகை வணக்கம், ஹஜ்ஜுக்கு செல்வது வணக்கம், நோன்பு நோற்பது வணக்கம். இதைத்தான் வணக்கம் என்று தெரிந்து வைத்திருக்கின்றோமே வெளிய, நபிகள் பெருமானார் சொல்றாங்க, அல்லாஹ்வை தவிர்த்து நீ யாரிடமும் கையேந்தாமல் அல்லாஹ்விடத்தில் மட்டும் கேட்பதும் வணக்கம். அத்துவாவு ஹுவல் இபாதா. துவாவும் ஒரு வணக்கமாகும். அல்லாஹ்வை தவிர யார்கிட்டையும் கேட்கக்கூடாது. அந்த துவா என்பது அல்லாஹ் எஜமானன், நீ அடிமை என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வணக்கம். தொழுகை விட, நோன்பை விட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதில் தான் அல்லாஹ் மிக சந்தோஷம் அடைகின்றான். நபிகளார் சொன்ன ஒரு செய்தி நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு உதாரணத்தோடு சொல்கின்றார்கள். ஒரு மனிதன் ஒட்டகத்தில் பாலைவனத்தில் பிரயாணப்படுகின்றான். தன்னுடைய உணவு, உடுத்தக்கூடிய உடைகள் அத்தனையும் அந்த ஒட்டகத்தில் இருக்கின்றது. அந்த ஒட்டகத்தில் அவன் பயணம் மேற்கொள்கின்றான். நீண்ட பயணம். ஒரு இடத்தில் இளைப்பாறுவதற்காக ஒட்டகத்தை விட்டு அமர்ந்து கீழே இறங்கி உறங்கி விடுகின்றான். திரும்ப கண் விழித்து பார்த்த உடனே அவனுடைய அந்த ஒட்டகத்தை காணவில்லை. எப்படி இருக்கும்? அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அழிந்ததற்கு சமம். அவனுக்கு தேவையான உணவு, பானங்கள், உடைகள் அத்தனை அதில் தான் இருக்கு. பாலைவனம், எந்த உதவியும் கிடைக்காத ஒரு இடம். எப்படிப்பட்ட நிலை? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? அவன் மரணத்திற்கு நிகரான ஒரு வேதனையை அனுபவித்திருப்பான். திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு உறங்கிவிட்டு எழுந்து பார்க்கிறான். தொலைத்து விட்ட அந்த ஒட்டகம் அவனுடைய கண்ணுக்கு முன்னால் நிற்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவனுக்கு இப்பொழுது எப்படி இருக்கும்? அவனுடைய உயிர் பறிக்கப்பட்டு திரும்ப கிடைத்தால் எப்படி இருக்குமோ அந்த சந்தோஷத்தை உணர்வான். அது போல ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய பாவ மன்னிப்புக்காக, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனைக்காக கையேந்து விட்டால் அதை விட அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். உன்னை மன்னிப்பதிலே, உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதிலே அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான் என்று ஒரு உதாரணத்தோடு நபிகள் பெருமானார் சொல்லக்கூடிய செய்தி நாம் எல்லாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம். ஆனா இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கு? தொழுகை முடித்தவுடன் வெளியேறுவதிலே நாம் கவனமாக இருக்கின்றோமே வெளிய, அல்லாஹ்விடத்திலே நாம் எந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு தேடுகின்றோம்? நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே எந்த அளவுக்கு கேட்கின்றோம்? அல்லாஹ்வின் தூதர் நபிகள் பெருமானார் சொன்னாங்க, பிரார்த்தனைகளை பற்றி சொல்லும் பொழுது 3 விதங்களில் அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கின்றான். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை, துவாவை அல்லாஹ் நாடினால் அடுத்த கணமே அதை நிறைவேற்றி உங்களுக்கு வழங்கி விடுவான். இது ஒரு வகை. அடுத்தது அண்ணலம் பெருமானார் சொன்னாங்க, நீ கேட்ட பிரார்த்தனைக்கு பகரமாக உனக்கு ஏற்படக்கூடிய ஏதாவது இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய தீங்குகளுக்காக அல்லாஹ் அதை பரிகாரமாக ஆக்கி விடுவான். நம்ம ஒரு பிரார்த்தனை கேட்டிருப்போம், அந்த துவா நமக்கு நிறைவேறி இருக்காது. நம்ம நினைச்சிருப்போம், அல்லாஹ் நம்முடைய துவாவை ஏத்துக்கல, அங்கீகரிக்கல. அதற்கு நபிகள் பெருமானார் சொன்னாங்க, உனக்கு நிகழ வேண்டிய ஏதாவது ஒரு துன்பத்தை அல்லாஹ் அதற்கு பகரமாக நீக்கி இருப்பான். உதாரணத்துக்கு அல்லாஹ்ட்ட கேட்டிருப்பேன், அல்லாஹ் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணும். நம்ம சாலையில் செல்லும் பொழுது ஏதாவது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 50,000 ரூபாய்க்கு செலவு ஏற்படக்கூடிய ஒரு தீங்கு நம்முடைய விதியில ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அல்லாஹ் அதை வழங்குவதை விட அதை வழங்காமல் உனக்கு ஏற்படக்கூடிய அந்த தீமையை அல்லாஹ் தடுத்திருப்பான். இது இரண்டாவது வகை. மூன்றாவது நபிகள் பெருமானார் சொன்னாங்க, ஒரு அடியானுடைய மறுமை சேமிப்பாக அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்து வைத்திருப்பான். நம்ம கேட்ட துவாவை இந்த உலகத்தில் நிறைவேற்றாம இவனுடைய நன்மை குறைவாக இருப்பதை கவனத்தில் கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
நாளை மறுமையிலே இந்த உலகத்தில் அவனுக்கு இதை கொடுத்தால் என்ன நன்மையை செய்வானோ அதை அப்படியே சிந்தாமல் சிதறாமல் அவனுடைய நன்மைகள் பட்டியலை அல்லாஹ் வைத்திருப்பான். அப்பொழுது மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் கேட்பான், இறைவா இந்த நன்மையை நான் செய்யவே இல்லையே, இந்த நன்மை எல்லாம் என்னுடையது கிடையாது என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், உலகத்தில் நீ இந்த பிரார்த்தனையை கேட்டாய், அதை நான் உனக்கு நிறைவேற்றவில்லை, அதற்கு பகரமாக இங்கு உனக்கு இந்த நன்மையை சேகரித்து வைத்திருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது அந்த மனிதன் நினைப்பானாமா, உலகத்தில் என்னுடைய அனைத்து தேவைகளையும் எந்த பிரார்த்தனையும் அங்கீகரிக்காமல் இங்கே எனக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தா நல்லா இருக்குமே நினைக்கக்கூடிய அளவுக்கு அங்கு இருக்கும் என்று நபிகள் பெருமானார் சொல்றாங்க. அப்ப இது ஒரு செய்தியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாலும் நம்ம கேட்கும் பொழுது எப்படி கேட்கணும்? கேட்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் அவன் தருவான் என்ற நம்பிக்கையில் கேட்க வேண்டும். அல்லாஹ் மறுமையில கொடுத்தாலும் கொடுப்பான், அல்லது நமக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை நீக்குவான்ங்கிற அந்த எண்ணத்தில் கேட்காம அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பிரார்த்தனை எப்படி கேட்க வேண்டும் தெரியுமா? திருமறை குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ்வை நீங்கள் அழையுங்கள், உது உங்கள் இறைவனை அழையுங்கள், ரப்பக்கும் தலரு அன்ஹும் வஹுஃபியா உங்கள் இறைவனை ரகசியமாகவும் பணிவாகவும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது அவன் எஜமானன், அல்லாஹ்வுக்கு முடியாதது என்று எதுவுமே இல்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபஆலுல் லிமா யுரீத் அவன் நினைத்ததை முடிக்கக்கூடியவன். அல்லாஹ்ட்ட நீங்க எதை வேணாலும் கேட்கலாம். இயற்கை நியதிக்கு மாற்றம் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அவன் கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ளவன் என்ற அந்த நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் ஒரு அடியான் கையேந்தினான் என்று சொன்னால், நபிகளார் சொன்னாங்க, அடியான் கையேந்தினால் அவனுடைய கையை வெறும் கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகின்றான். நம்ம உலகத்தில் பார்க்கிறோமா இல்லையா? யாராவது நம்மகிட்ட வந்து உதவிகள் கேட்டு விட்டார்கள், என்ன நினைப்போம்? கொடுக்காம இருக்கிறத ஒரு கௌரவ குறைச்சலாக, ஒரு கேவலமாக நினைப்போம். ஏதாவது இருக்கிறத ஒரு 5 ரூபாயாவது கொடுக்கணும்னு நினைப்போம். ஒரு மனிதனுடைய நிலையை இப்படி இருக்கும் பொழுது அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவன் எப்படி கண்ணியமானவன், அவன் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவன். நபிகள் பெருமானார் சொல்றாங்க, ஒரு அடியான் கையேந்தி விட்டால் அவனுடைய கையை வெறும் கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகின்றான். அப்ப கண்டிப்பா அல்லாஹ் தருவான். அப்ப அந்த நம்பிக்கையோடு கேட்க சொல்லி நபிகள் பெருமானார் சொல்றாங்க. அல்லாஹ்வும் அதான் திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஒது ரப்பக்கும் உங்கள் இறைவனை நீங்கள் அழையுங்கள், தலரு அன்ஹும் வஹுஃபியா ரகசியமா கேளுங்க, பணிவாக கேளுங்க. அல்லாஹ்வை சத்தமிட்டு அழைச்சு கேட்கக்கூடாது. யா அல்லாஹ் எனக்கு ஒரு வீட்டை கொடு, அல்லாஹ்ட்ட சத்தமிட்டு கேட்கக்கூடாது. நபிகளார் சொன்னாங்க, நீ தூரத்தில் இருப்பவனையோ அல்லது செவிடனையோ நீ அழைக்கவில்லை. மின் ஹபிலில் வரீத் வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹபிலில் வரீத் உன்னுடைய பிடரி நரம்பை விட உனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அழைக்கின்றீர்கள், ரகசியமா கேளுங்க. இதுல இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு. நம்ம அல்லாஹ்ட்ட சத்தமிட்டு கேட்கும் பொழுது நமக்கு அருகில் இருக்கக்கூடியவன் நினைப்பான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை எடுத்து பாருங்கள். ஜக்கரியா நபி அல்லாஹ்ட்ட ஒரு பிரார்த்தனை கேட்கிறார், அதை அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்றான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில எண்ணற்ற நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும். நமக்கு எது தேவையோ அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அறிவுரையாக எடுத்து காட்டுறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், திக்ரு ரஹ்மத்தி ரப்பிக்க அபுதஹு ஜக்கரியா, நபியே முகமது ஜக்கரியாவுடைய வரலாறை உனக்கு சொல்ல போகின்றேன். திக்ரு ரஹ்மத்தி ரப்பிக்க அபுதஹு ஜக்கரியா, அவர் தன்னுடைய இறைவனை அழைத்தார், அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார், பிரார்த்தித்தார். என்ன கேட்டார்னு நபியே முகமது உனக்கு சொல்ல போகின்றேன். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், கால அவர் சொன்னார், ரப்பி இறைவா வஹனல் அல்மு மின்னி வஸ்தால ரசு ஷைபா, இறைவா என்னுடைய முடியெல்லாம் நரைத்து விட்டது, என் முடி நரைத்து வயோதிக பருவத்தை அடைந்து விட்டேன், என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலவீனப்பட்டு விட்டது. ரொம்ப நம்முடைய பாஷையில் சொல்லணும்னு சொன்ன ரொம்ப தள்ளாத கிள வயதை அடைந்து விட்டார். அந்த பருவத்தில் ஜக்கரியா நபி கேட்ட பிரார்த்தனையை, அல்லாஹ்வை அழைத்த அந்த துவாவை அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு சொல்லி நமக்கு அறிவுரை சொல்ல சொல்கின்றான். அவர் சொன்னார்,
தன்னுடைய இறைவனை அழைத்தார். ரப்பி வஹனல் அல்மு மின்னி வஸ்தாலர் ராஷு ஷைபா சொல்லிட்டு சொல்றாரு, வலம்மக்கும் பிதுஆஇ ரப்பி ஷக்கியா, இறைவா தள்ளாத வயது, எலும்புகள் எல்லாம் தேய்ந்து விட்டது. ஒக்கான இம்ராத்தி ஆக்கிர், என்னுடைய மனைவி மலடாக இருக்கின்றாள், பிள்ளை பெறக்கூடிய அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிட்டாங்க. அவரும் வயோதிக பருவம், 2 பேரும் கிழவர்கள், வயோதிக தன்மை, இயலாமை எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்றார். முடி நரைச்சு போச்சு, எலும்புகள்லாம் தளர்ந்து போச்சு, என் மனைவிக்கு பிள்ளை பிறக்காது. இருந்தாலும் வலம்மக்கும் பிதுஆஇ ரப்பி ஷக்கியா, உன்னிடத்தில் கையேந்துவதை விட உன்னிடத்தில் கேட்பதை விட்டும் நான் நிராசை அடைய மாட்டேன். அப்படி என்னத்தை கேட்டார்? தள்ளாத வயதில் நாமெல்லாம் கேட்பதற்கு கூச்சப்படக்கூடிய, அல்லாஹ் போல தருவானான்னு நம்முடைய உள்ளத்தில் ஐயம் வரக்கூடிய அந்த கிளப்பருவத்தில் கேட்டார், இறைவா எனக்கு ஒரு பிள்ளையை தா. நம்ம கேட்போமா? திருமணம் முடிஞ்சு ஒரு 2 வருஷம் பிள்ளை இல்லை, ஒரு 5 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை கேட்போம். ஒரு 10 வருஷத்துக்கு மேலே தாண்டிடுச்சு, உலகத்தில் உள்ள எல்லா சிறந்த மருத்துவர்களும் கைவிட்டு விட்டார்கள் என்று சொன்னால் நாமளும் நம்பிக்கை இழந்துருவோம். இதுக்கு மேலே அல்லாஹ் எப்படி தர முடியும்? அல்லாஹ் நம்ம எப்படி வச்சிருக்கிறோம்? தலை சிறந்த டாக்டர், பிள்ளை பெறுவதில் மகப்பேறு விஷயத்தில் நல்ல பெரிய PhD படிச்சுட்டு வந்தவர், அவரே உனக்கு கர்ப்பப்பையில எதுவும் இல்லை, உன்னிடத்துல அந்த விந்தணுக்கள் இல்லை என்று சொல்லிவிட்டார், நாமளும் கைவிட்டுருவோம். ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்த தள்ளாத வயதில் ஜக்கரியா நபி அல்லாஹ்வை அழைத்து தன் இயலாமையை சொன்னார். சொல்லிவிட்டு அவர் சொன்னார், வலம்மக்கும் பிதுஆஇ ரப்பி ஷக்கியா, இறைவா உன்னிடத்தில் கேட்பதை விட்டும் நான் நிராசை அடைய மாட்டேன். உன்னால் முடியும், என்னால முடியாது, என் மனைவினால முடியாது. நீ யார்? ஃபஆலுல் லிமா யுரீத், அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அவனுக்கு முடியாதது எதுவும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், அவருக்கு நாம் பதில் அளித்தோம். ஃபஸ்தஜப்னா லஹு, பிரார்த்தித்தார், கேட்டவருக்கு அல்லாஹ் மறுமையில் உனக்கு தர்றேன்னு சொல்லல, உனக்கு விதியில் ஏற்படக்கூடிய தீங்கை நீக்குவேன்னு சொல்லல, உடனே பதில் தந்தோம்ங்கிறான் அல்லாஹ். ஃபஸ்தஜப்னா லஹு ஃபகஷஃப்னா யஹ்யா, யஹ்யா என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளையை பிள்ளை பெற முடியாத வயதில் கொடுக்கிறான் அல்லாஹ். கேட்டுட்டாரு, பிரார்த்தனை கேட்டுட்டு அவர்னால் நம்ப முடியல. அல்லாஹ் சொல்றான், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுது, அந்த பிள்ளைக்கு யஹ்யா என்ற பெயரையும் அல்லாஹ் வைத்து தர்றேங்கிறான். அவர் அல்லாஹ்ட்ட கேட்கிறார், இறைவா எனக்கு அதற்கு ஏதாவது அத்தாட்சியை காட்டு, நீ பிள்ளை எனக்கு பிறக்கும் என்று சொல்கின்றாய், நம்புகின்றேன், அதற்கு ஏதாவது அத்தாட்சி வேணுமேனு கேட்கும்போது அல்லாஹ் சொல்றான், நீ நல்ல நிலையில் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நிலைமையில 3 நாட்கள் உன்னால் மக்களிடத்தில் பேச முடியாது, பேச்சு வராது, சைகை மட்டும்தான் காட்ட முடியும் அல்லாஹ் சொல்லிட்டு அவருக்கு அல்லாஹ் பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தேன் என்று சொல்கின்றானே, இது ஜக்கரியா நபிக்கு மட்டும்தான் நடக்குமா? அப்படி இருந்தால் அல்லாஹ் ஏன் நமக்கு அந்த நபிகள் பெருமானாருக்கு அறிவுரையாக சொல்லுகின்றான்? அல்லாஹுவை நீங்கள் அல்லாஹுடைய அந்த இடத்தில் வைத்து நம்பி அவன் நமக்கு பதிலளிப்பான், அவனால் முடியும் என்று ஒரு அடியான் கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் தருவான். அல்லாஹ் ரகசியமா கேட்க சொல்றதுக்கு ஒரு காரணமும் அதுதான். அவர் தன்னுடைய இறைவனை ரகசியமாக அழைத்தார் என்று அல்லாஹ் சொல்றான். இது நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா, ஜக்கரியா தன்னுடைய இறைவனை மெல்லிய குரலில் ரகசியமாக அழைத்தார். இன்னைக்கு அந்த வயசான காலத்துல நம்ம அல்லாஹ்வை சத்தமிட்டு அழைச்சி இப்படி கேட்ட பக்கத்தில் இருக்கிறவர் என்ன நினைப்பாரு? பக்கத்தில் உள்ள ஆள் என்ன சொல்லுவாரு? பெருசுக்கு பார்த்தீங்களா ஆசைய, தள்ளாத வயசுல புள்ள வேணுமாமா, அதனால அல்லாஹ் சொல்றான் ரகசியமா கேளு, உன் அருகில் இருப்பவன் உன்னை கேலியாக பார்க்கலாம், உன்னை படைத்த ரப்புல் ஆலமீன் அப்படி பார்க்க மாட்டான். எனக்கு முடியும்னு நினைக்கிறான் பாரு, என்னால இப்பவும் தர முடியும் நினைக்கிறானா இல்லையா, அவனுக்கு தருவேன் என்று அல்லாஹ் கொடுத்த வரலாறை திருமறை குர்ஆன் பேசுகின்றது. எத்தனை உதாரணங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் அல்லாஹ் வெறுங்கையாக அனுப்ப மாட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை புரட்டி பாருங்கள், திருமறை குர்ஆன் எத்தனை இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சிலாகித்து பேசுகின்றது.
அவர் அல்லாஹ்விடத்தில் கேட்ட எண்ணற்ற பிரார்த்தனைகளை திருமறை குர்ஆன் எங்கும் பார்க்கலாம். அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கிறார் பிரார்த்தனை. இறைவா, ரப்பனா வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் முத்தகீன்களுக்கு இறையச்சமுடையவர்களுக்கு இமாமாக தலைவர்களாக ஆக்குன்னு கேட்டார். அல்லாஹ்விடத்தில் எண்ணற்ற பிரார்த்தனைகளை கேட்டார் என்று திருமறை குர்ஆன் சொல்லுது. அதில் ஒரு பிரார்த்தனை என்ன தெரியுமா? ஜக்கரியா நபி மாரியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நீண்ட நெடிய காலம் பிள்ளை பாக்கியத்தை அல்லாஹ் தரவில்லை. உலகத்தில் நபிமார்களுக்கு கூட அப்படி நடந்திருக்கு. நம்முடைய அந்த சோதனையின் மூலம் அல்லாஹ் நம்மை எப்படி தண்டித்தான் என்று சொன்னால் இன்னைக்கு ஊர் எப்படி பேசும்? என்ன பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் பிள்ளை தரல பாருங்க. மக்கள் அப்படி பேசலாம். ஆனால் அல்லாஹ் சொல்றான், தான் விரும்பியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை தருவான், அவன் விரும்பினவனுக்கு பெண் பிள்ளையை மட்டும் தருவான், அவன் விரும்பினவனுக்கு ரெண்டையும் கலந்து தருவான், விரும்பின ஆட்களுக்கு கொடுக்காமலும் இருப்பான். அதற்கு உதாரண சில இறை தூதர்களை அல்லாஹ் அப்படி வச்சிருந்தான். நீண்ட நெடிய காலம் பிள்ளை பாக்கியம் கொடுக்காமல் இருந்த இறை தூதருடைய வரலாறை திருமறை குர்ஆன் சொல்லுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பிரார்த்தனை அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் சொல்றாங்க, எனக்கு தள்ளாத வயதில் இஸ்ஹாக்கையும் இஸ்மாயிலையும் எனக்கு முதுமை பருவத்தில் கொடுத்த இறைவா, உனக்கே எல்லா புகழும். தள்ளாத வயதில் அல்லாஹ் எனக்கு பிள்ளையை கொடுத்தான். அவரே சொல்றார், அல்ஹம்துலில்லாஹ், இறைவா உனக்கே எல்லா புகழும். வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில வ இஸ்ஹாக், தள்ளாத பருவத்தில் முதுமை பருவத்தில் இஸ்மாயில் என்ற பிள்ளையும் இஸ்ஹாக் என்ற பிள்ளையும் எனக்கு பரிசாக வழங்கிய இறைவா, உனக்கே எல்லா புகழும். நம்ம அப்படி சொல்லுவோமா? தள்ளாத வயது அல்லாஹ் கொடுத்தா காலங்கடந்து அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். எனக்கு கொஞ்சம் முன்னாலே கொடுத்துருந்தா என் பிள்ளை என்னுடைய இடத்துக்கு வந்து என்னை பராமரிக்கக்கூடியவனாக இருப்பான், என் தொழிலை பார்த்துக்குவான். ஆனால் இப்ராஹிம் நபி நன்றி செலுத்தினார் என்று அல்லாஹ் சொல்றான். தள்ளாத வயதில் ரொம்ப காலம் கேட்டு கிடைக்கல, முதுமை பருவத்தில் எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் வழங்கி இறைவா, உனக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில வ இஸ்ஹாக். அது மட்டுமல்ல, அடுத்து சொல்றாரு, இன்ன ரப்பி லஸமீஉ துஆ. நம்மளாம் அப்படி சொல்லவே மாட்டோம். என் இறைவன் பிரார்த்தனையை அங்கீகரிக்கக்கூடியவன், கேட்டா கொடுத்துருவான்ங்கிறார். நம்ம எப்படி கேட்போம்? ஜும்மால அல்லாட்ட கேட்போம், அசர் தொழுகையில நமக்கு நிறைவேறணும், அவசரம், உடனே வேணும். நபிகளார் சொன்னாங்க, நீ பிரார்த்தனையில அவசரப்படும் வரை, அல்லாஹ்விடத்துல உடனே இப்பவே தான் கேட்கும் வரை உன் பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். நீண்ட நெடிய காலம் அவர் வெயிட் பண்ணி பொறுமையா இருந்து கேட்டிருக்கிறாரு. அல்லாஹ் மிகப்பெரிய பாக்கியமாக கொடுத்தான். அது பொக்கிஷமாக தெரியும். அல்லாஹ்க்கு தெரியும் உனக்கு எப்ப தரணும்னு தெரியும். படைத்தவனுக்கு அறிந்து வைத்து இருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு மறைவானது தெரியும். நம்புறமா இல்லையா? இல்முல் கைப், மறைவானவற்றின் திறவுகோல் அவனுக்கு இருக்கின்றது, அவனிடத்தில் இருக்கின்றது, நமக்கு தெரியாது. அல்லாஹ்ட்ட கேட்பேன், அல்லாஹ் 1 லட்சம் கொடு எனக்கு இப்பவே. நீ வாங்கிட்டு போன உன் கழுத்தை அறுப்பதற்கு வெளியே ஒருத்தர் இருப்பான், உனக்கு தெரியாது. உன் உயிரை காப்பதற்காக உனக்கு தேவைப்படும் நேரத்தில் தருவான். பொறுமையா இருக்கணும், வெயிட் பண்ணணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெயிட் பண்ணாங்க. சொல்றாரு, அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில வ இஸ்ஹாக். எனக்கு முதுமை பருவத்தில், தள்ளாத பருவத்தில், என்னை தாங்கி பிடிக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு பிள்ளையை கொடுத்த இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் வழங்க இறைவா, உனக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு சொல்றாரு, இன்ன ரப்பி, என் இறைவன் யார் தெரியுமா? லஸமீஉ துஆ, கேட்டா அப்படியே கொடுத்துருவான், கொடுக்க வேண்டிய நேரத்தில் தருவான் என்று அல்லாஹ்வை புகழ்ந்தார் என்று வரலாறுல அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றானே இல்லையா? அப்படி கேட்கணும். இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் அல்லாஹ்விடத்தில் நிராசை அடைந்து கேட்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அவுலியாக்களை நோக்கி, தர்காக்களை நோக்கி, மகான்களை நோக்கி படையெடுப்பதற்கு காரணம் இன்னொரு அவநம்பிக்கை இஸ்லாத்தில் ஊட்டப்பட்டிருக்கு. நீங்க அல்லாஹ் வணங்கல, நீங்க அல்லாஹ்வுக்கு என்ன நன்மை செஞ்சீங்க? அல்லாஹ்ட்ட கேட்டா எப்படி தருவான்? நீ உன் தகப்பனாருடைய பேச்சை கேட்காமல் உன் தந்தையிட்ட போய் பைக் வாங்கி கொடு, வீடு வாங்கி கொடுன்னா எப்படி தருவார்?
உன் மீது கோபப்படுவாரா இல்லையா? அது போல அல்லாஹ் கோபப்படுவான்னு சொல்லி சமூகத்தில் உலமாக்கள் மௌலைகளால் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதனால என்ன நினைக்கிறாங்க, நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டால் தரமாட்டான், அதனால அவுலியாக்கள்கிட்ட போய் கேட்டு வாங்கிக்கலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு சமூகம் இஸ்லாத்தில் உருவாக்கப்பட்டிருக்கா இல்லையா? அதையும் இஸ்லாம் தவிடுபடியாக்கின்றது. அல்லாஹ் சொல்றான், குல் நபியை சொல்லுங்கள், யா இபாதி அல்லதீன அஷ்ரஃபு, அல்லாஹ்வுடைய அருளிலே நம்பிக்கை இழந்த அடியார்களே, தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து பாவிகளேன்னு கூப்பிடுறான். அல்லாஹ் வழங்காம தொழுகாம நோன்பு வைக்காம அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டு வாழ்ந்த அந்த அடியார்களை பார்த்து அல்லாஹ் அழைக்கிறான், குல் நபியை சொல்லுங்கள், யா இபாதி அல்லதீன அஷ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளிலே நீ நம்பிக்கை இழந்து விடாதே, உன்னை மன்னிக்க மாட்டான்னு நினைக்காத. அவன் மன்னிக்காம யார் மன்னிப்பான்? இன்னொரு அல்லாஹ் இருக்கிறானா? அல்லாஹ் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் மன்னிப்பை தேடி இன்னொரு இடத்துக்கு போவதற்கு யார் இருக்கின்றார்? வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக உலகத்தில் எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ் சொல்றான், குல் நபியை சொல்லுங்கள், நம்பிக்கை இழக்காத, கேளு, நீ எவ்வளவு பாவம் செய்தாலும் உன் பாவத்தை மன்னிக்க கூடிய கருணை அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். அவனுடைய அருளுக்கு, அவனுடைய அன்புக்கு, அவனுடைய கருணைக்கு அளவே கிடையாது. ஒரு முறை நபிகள் பெருமானாரிடத்துல ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஆயிஷா நாயகி ஏதாவது வித்தியாசமாக நடந்திருந்தால் தன் கணவர் நபிகள் பெருமானாரிடத்துல பகிர்ந்து கொள்வார்கள். அப்படி சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இன்றைக்கு ஒரு சம்பவம் நடந்தது, அது என்னை ஆச்சரியப்படுத்தி விட்டது, நான் அப்படியே பிரமித்து போய்விட்டேன். நபிகளார் கேட்குறாங்க, என்ன? நம்ம வீட்டுக்குள்ளே போனோம்னு சொன்னால் மனைவி ஏதாவது சொன்னால் எரிஞ்சு விழுவோம், நமக்கு வேறு சொல்கிறதுக்கு வேறு வேலையே இல்லையா, ஒரு நேரம் இல்லையா, டென்ஷனில் வந்துருக்குறோம், எனக்கு வேலை பழு. ஆனால் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நபிகளாருடைய வாழ்க்கை சொல்லுது. அல்லாஹ்வுடைய தூதர் பொறுமையாக கேட்குறாங்க, என்ன நடந்தது சொல்லுங்க, அப்படி உங்களை ஆச்சரியப்படுத்திய விஷயம் என்ன? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒரு பெண் 2 குழந்தைகளை அழைத்து கொண்டு தன்னுடைய 2 பிள்ளைகளை தூக்கி கொண்டு பசியிலால் என்னிடத்தில் உதவி தேடி வந்தாள். தனக்கு பசிக்குதுன்னு சொல்லி என்கிட்ட வந்தா, என்னிடத்தில் 3 பேரித்தம்பழங்கள் இருந்தது. 3 பேரிச்சம்பழம், 2 குழந்தைகளுக்கும் அந்த தாய்க்கும் சேர்த்து 3 பேரித்தம்பழங்களை கொடுத்தேன். அந்த தாய் என்ன பண்ண, தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கு 2 பேரித்தம்பழத்தை கொடுத்துட்டு ஒரு பேரித்தம்பழத்தை கையில் வைத்து கொண்டால், அந்த 2 பிள்ளையும் அதை முழுச சாப்பிட்டு பசி அடங்காமல் தன் தாய் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒற்றை பேரிச்சம்பழத்தை 2 குழந்தை அப்படியே பார்க்குது. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஏக்கத்தோடு அந்த குழந்தை தாய் வைத்திருக்கக்கூடிய, தனக்கென்று ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த பேரித்தம்பழத்தை அந்த குழந்தைகள் பார்த்தது கேட்கல. புரிந்து கொண்ட தாய் 2ஆக பிளந்து அந்த 2 குழந்தைகளுக்கும் கொடுத்தார். அல்லாஹ்வின் தூதரே, எப்பேற்பட்ட கருணை, தாயுடைய கருணை. நபிகளார் சொன்னாங்க, ஆயிஷாவே, உன் இறைவன் இதைவிட 69 மடங்கு கருணையாளன். ஒரு தாயுடைய கருணையை நீ ஆச்சரியப்படுகின்றாயே, நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் 70 மடங்கு கருணையாளன் அடியார்கள் மீது. அப்ப அப்பேற்பட்ட கருணையாளன் உன்னை மன்னிக்க மாட்டானா? நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை அவன் மன்னித்து உங்களுக்கு மன்னிப்பை வழங்க மாட்டானா? அல்லாஹ் சொல்லக்கூடிய மன்னிப்பினுடைய ஒரு வரலாறை தெரிந்து கொள்ளுங்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை திருமறை குர்ஆன் சொல்லுது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மிகச்சிறந்த இறை தூதர், அல்லாஹ்வினிடத்திலிருந்து வஹியை பெற்ற ஒரு இறை தூதர். அல்லாஹ் அவங்க 1,00,000க்கும் அதிகமான மக்களுக்கு தூதராக அனுப்பப்பட்டவர் என்று எண்ணிக்கையோடு சொல்கின்றான். மக்களிடத்தில் மார்க்கத்தை சொல்றார், எடுத்து சொல்றார். அந்த அந்த மக்களிலே பெரும்பாலான மக்கள் புறக்கணிக்கின்றார்கள். இறை தூதர் கொண்டு வந்த அந்த இஸ்லாத்தை புறக்கணிக்கின்றார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க, இறைவா, இவர்களை நீ அழித்து விடு, அழிச்சிரு, இவங்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அல்லாஹ் உங்களை அழிக்க போறான்னு சொல்லி சில அடையாளங்களை சொல்லிவிட்டு, அல்லாஹ் சொன்ன காரணங்களை சொல்லிவிட்டு அந்த ஊரை விட்டு அவரும் அவரை பின்பற்றக்கூடியவர்களும் வெளியே போயிடுறாங்க. வெளியே போயிட்டு ஒரு சில காலம் கழிச்சு வர்றார், அல்லாஹ் அழிச்சிருப்பான்,
அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத அந்த மக்கள் அழிக்கப்பட்டு இருப்பார்கள் என்று சொல்லி அவர் திரும்ப வர்றாரு. வந்து பார்த்து அந்த ஊரில் எல்லா மக்களும் செழிப்பாக இருக்கிறார், அழிக்கப்படவில்லை. அல்லாஹ்வுடைய தண்டனை அந்த ஊருக்கு இறங்கவில்லை. இதுக்கிடையில் என்ன ஆகுதுன்னு சொன்ன, யூனுஸ் நபி சொன்ன அந்த அடையாளங்கள்லாம் நிகழுது. இந்த மக்கள் உடனே அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க, இறைவா எங்களை மன்னிச்சிரு, நாங்கள் உன்னை ஏற்றுக்கிறோன்னு சொல்லி அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள். நபிகிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டோமே, அதுக்காக அழிக்கணுமே அல்லாஹ் பார்க்க மாட்டான். அது அல்லாஹ்வுடைய தன்மை, ஃபஅலு லிமா யுரீத், விரும்பியதை செய்வான். நபிக்கு சொன்னங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டான். அடியார் அல்லாஹ்ட்ட கேட்ட உடனே மன்னித்து விட்டான். அந்த ஊரை அல்லாஹ் அழிக்கவில்லை. ஆனால் திரும்ப வந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கோவப்படுறாங்க. நம்மகிட்ட அல்லாஹ் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மக்களை யாரையும் அழிக்கலையே, ஏன் அல்லாஹ் அழிக்கல? அல்லாஹ் அழிக்காமல் இருந்ததற்குண்டான செய்தியை வகையாக அவருக்கு சொல்லும் வரை பொறுமை இல்லாமல் கோபித்து கொண்டு சொல்றார். யார்கிட்ட கோபிச்சுட்டு போறாரு? அல்லாஹ்விடம் கோபித்து கொண்டு சொல்றார். அல்லாஹ் சொல்றான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை சொல்லும் பொழுது அல்லாஹ் பெயரை சொல்லாமல் சொல்றான். நபிகளாருக்கு எல்லா தூதரை சொல்லும் பொழுது மூசாவை போல் நீ பொறுமையாக இரு, ஈசா நபியை போன்று நீ அந்த மக்களுக்கு அறிவுரை சொல் என்று அல்லாஹ் ஒவ்வொரு இறை தூதரின் பெயர் சொல்லி சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வரலாறை சொல்லும் பொழுது அல்லாஹ் நபிகளாருக்கு சொல்றான், வதன்னூனி இத்ஹப முகாலிபா, நபியே மீனுடையவரை போன்று ஆகிவிட வேண்டாம். மீனுடையவர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எப்படி அழைக்கிறான்? மீன் வயிற்றுக்குள் அல்லாஹ் சிறை வைத்தான். அல்லாஹ்ட்ட கோவிச்சுட்டு போன உடனே ஒரு கப்பலில் பிரயாணப்படுகின்றார். கப்பலில் போகக்கூடிய நேரத்தில் கப்பல் ஒரு சூறாவளியில் புயலில் மாட்டிக்குது. அன்றைக்கு அந்த மக்களுடைய நிலைமை எப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு தீங்கு ஏற்படும் பொழுது கப்பலில் யாராவது கெட்டவன் இருப்பான், தீமை செய்தவன் இருப்பான்னு சொல்லி பெயரை குலுக்கி எழுதி போட்டு குலுக்கி யார் பெயர் வருகின்றதோ அவர்களை கடல்ல தூக்கி போட்டுருவாங்க. அப்பதான் இந்த தீங்கு நிகழும் என்று அவர்கள் நம்பிக்கையை கொண்ட காரணத்தினால் அதே மாதிரி குலுக்கி போடுறாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரே வருது. நல்லவர்னு தெரிஞ்சாலும் வேறு வழி இல்லாமல் தூக்கி கடல்ல போடுறாங்க. காத்து கொண்டிருந்த ஒரு பெரிய மீன் திமிங்கலம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அப்படியே முழுங்குது. அப்பதான் உணர்றார், அவர் செய்த தவறை, அல்லாஹ்விடத்தில் கோபித்துக் கொண்டு வந்த அந்த தவறை அல்லாஹ் உணர வைக்கின்றான். திருமறை குர்ஆன்ல சொல்றார், நபிகளாருக்கு சொல்லும் பொழுது சொல்றார், வதன்னூனி இத்ஹப முகாலிபன், நபியே மீனுடையவர் யூனுஸை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம். ஃபலன்ன அல்லன் நக்திர் அலைஹி, அவரை பிடித்தோம். சாதாரண நாம தவறு செஞ்ச வேற, அவர் யார்? அல்லாஹ்வுடைய அந்த தூதுத்துவத்தில் வகை செய்தியோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர். கொஞ்சம் முன்னால் நெருங்கி வாங்க, வெளியே நிக்கிறவங்க உள்ள வந்து உட்காருங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபலன்ன அல்லன் நக்திர் அலைஹி, அவரை நாம் ஒரு பிடி பிடித்தோம். எப்படி பிடிச்சோம்? மீன் வயிற்றுக்குள் சிறை வைத்தோம். மீன் முழுங்கின உடனே அவர் தன்னுடைய தவறை உணர்ந்தார். அல்லாஹ் சொல்றான், அவரை சொல்ல வைத்தோம். ஃபலன்ன அல்லன் நக்திர் அலைஹி அல்லாஹ் இலாஹா, இறைவா வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர யாரும் இல்லை. லா இலாஹ இல்லா அன்த, உனக்கு நிகராக யாரும் இல்லை. சுபஹானக, நீ தூயவன் இறைவா. இன்னி குன்தும் மினல் ஸாலிமீன், நான் தான் அக்கிரமக்காரன், நான் அநியாயம் செஞ்சுட்டேன். உன்கிட்ட கோவிக்கலாமா? நீ விரும்பியது செய்வாய். மன்னிப்பதும் ஒருவனை தண்டிப்பதும் உன்னுடைய கையில உள்ளது, உன்னுடைய அதிகாரத்தில் உள்ளது. நான் தான் தவறு செஞ்சிட்டேன்னு சொல்லி சொல்ல வைத்தவன் நல்லா சொல்லிட்டு சொல்றான், அவர் மட்டும் அப்படி செய்யாமல் இருந்தால், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடாமல் இருந்தால், உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரை அல்லாஹ் அவரை சிறை வைத்திருப்பான். திமிங்கலத்துடைய மீன் வயிற்றிலே அவர் அங்கேயே அழிந்து போயிருப்பார்னு சொல்லி அல்லாஹ் சொல்றானே வரலாறு. அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடணும். நாம் செய்யக்கூடிய தவறுகள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்னிப்பு தேட வேண்டும். நபிகள் பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொன்ன முன் பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள். நபிகளார் முன்னால பாவம் செஞ்சிருந்தாலும் பிறகு பாவம் செய்தாலும் மன்னித்து விட்டேன் அல்லாஹ் கேரண்டியா சொல்றான், அட்வான்ஸ். ஆனால் நபிகளார் சொன்னாங்க, நான் ஒவ்வொரு நாளும் 70 to 100 முறை அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்கின்றேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ், இறைவா என்னுடைய பிழைகளை பொறுத்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறேன்னு சொல்றாங்களே. நாம் எத்தனை பேர் அல்லாஹ்ட்ட பிழை பொறுப்பு தேடி இருக்கிறோம்? ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான்,
ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதக்கூடிய இந்த வசனம், இதோடைய பொருள் விளங்காம நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இறைவா, உன்னிடத்திலே உன்னையே வணங்குகின்றோம், உன்னையே வணங்குறோம், உன்னிடத்திலே கேட்கின்றோம். அல்லது சூழல ஓதுறமா இல்லையா? ஈயாக்க நஅபுது, உன்னையே வணங்குகின்றோம், வையாக்க நஸ்தஈன், உன்னிடத்திலே உதவி தேடுகின்றோம். அப்ப அல்லாஹ்ட்ட கேட்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு சிலருடைய அந்த பண்பு என்னன்னா, நம்ம தேவைதான் அல்லாஹ்வுக்கு தெரியுமல்ல, அவனா தரட்டும், நான் கேட்க மாட்டேன், அப்படி இருக்க சொல்லல அல்லாஹ். நீ கேட்க வேண்டும். கேட்கும் பொழுது உன்னுடைய அடிமைத்தனம் வெளிப்படும். அவனுடைய எஜமானன் அல்லாஹ்ட்ட கேட்கிறேங்கிற அந்த நான் எஜமானன் என்ற அந்த தன்மை, பெருமை அல்லாஹ்வுக்கு வரும். அல்லாஹ் பெருமை விரும்பக்கூடியவன், பெருமை அவனுக்கு உரியது. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எவனுடைய உள்ளத்தில் பெருமை இருக்கின்றது அணுவளவு, அவன் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டான். பெருமை என்று